ஹே ட்ரேடர்ஸ், வெல்கம் ஆல். கிருஷ்ணா ஹியர். ஸோ எஸ்டர்டேயே நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன் டெலிகிராம் சேனலில். ஐடி ஸ்டாக்ஸ் வந்து பிகிரிஷாக இருக்குது. ஸோ அதிகப்படியாக ஷார்ட் போர்ஷன் வந்து பிக் பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்லி எஸ்டர்டேயே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி என்ன தான் நிஃப்டி வந்து ஒரு 100+ பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்தாலுமே ஐடி ஸ்டாக்ஸ் பாருங்கள் கொஞ்சம் கூட மேலே வரவே இல்லை. கம்ப்ளீட்டாக ஓவரால் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல செல் ஆஃப் தான் ஆச்சு. ஸோ அதிகப்படியாக செல் ஆஃப் ஆகணும்னா கூட எப்போல்லாம் ரைஸ் ஆச்சோ அப்போல்லாம் எகெயின் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். மறுபடியுமே ஸ்டாக்ஸ் வந்து பாருங்கள் கீழே தான் வந்துச்சு. ஸோ எப்படி இதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம் அண்ட் இந்த ட்ரேடுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்மிங் டேஸில் நிஃப்டி எப்படி போகலாங்கிறத பற்றியுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். அண்ட் கம்ப்ளீட்டாக நான் வந்து இதில் போஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கேன் என்னோட வியூ அண்ட் நான் எடுக்கிற ட்ரேடை பற்றியுமே. ஸோ இது போஸ்ட் பண்ணுறதுக்கான மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா நீங்கள் இது மூலியமாக லேர்ன் பண்ணணுன்னு தான். ஸோ ஜஸ்ட் அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க, ஓகே? ஸோ அதே மாதிரி கோல்டையுமே நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம அனலைஸ் பண்ணதுலேருந்து எக்ஸாக்ட்லி நம்ம கேட்ச் பண்ணோம் கோல்டு வந்து பிரேக் அவுட் கொடுக்கும்போது மேலே தான் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்னு. ஸோ நம்ம எடுத்த லெவலில் இருந்து 200 பாயிண்ட்ஸ் கிட்ட மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதையுமே நம்ம எப்படி அனலைஸ் பண்ணோங்கிறத டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஐடி ஸ்டாக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அண்ட் நிஃப்டியுமே எப்படி போகலாங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ கோல்டு பாருங்கள், ஸோ கோவிட்டுக்கு அப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இயர்ஸாக கோல்டு வந்து நல்ல கன்சோலேட் ஆயிடுச்சு. ஸோ நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன் வீடியோவில் அண்ட் டெலிகிராம் சேனல்லையுமே நான் சொல்லியிருக்கேன். லாங்கர்தி கன்சல்டேஷன் பிக்கர்தி 3 சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட், அதாவது பேசிக்காக நம்ம ட்ரேட் பண்ணுற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலுமே புல்லிஷாக இருக்குது, அது ஒரு கன்சல்டேட் ஆகுது அப்படின்னா எகெயின் அந்த ட்ரெண்டு வந்து புல்லிஷாக போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகம். ஸோ கோல்டும் பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நல்ல கன்சல்டேட் ஆச்சு. ஸோ இங்கே பிரேக் பண்ணதுக்கப்புறமா நல்ல மேசிவான மூவ் அப் சைடில் கொடுத்துச்சு. கோல்டு வந்து நியூ ஆல் டைம் ஹையை இந்த இடத்துல டச் பண்ணதுக்கப்புறமா நல்ல கன்சல்டேட் ஆச்சு. ஸோ அதை பிரேக் பண்ணும்போது தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணோங்கிறத தெளிவாக பார்த்துருவோம். ஸோ இங்கே பாருங்கள், கோல்டு வந்து இந்த லெவல் போனதுக்கப்புறமா இந்த லெவலை பிரேக் பண்ணல. இங்கே வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு, பட் ஃபெயில் ஆகி மறுபடியும் ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துலையும் பாருங்கள் மறுபடியுமே புல் பேக் கொடுத்து அப் சைடில் மூவ்மெண்ட் கொடுத்து இங்கேருந்து எகெயின் ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் 4th டைம் வந்து இந்த லெவலில் வந்து டச் பண்ணுச்சு. எக்ஸாக்ட்லி இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருந்ததுனால அங்கேருந்து மறுபடியுமே ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்படி ரிவர்சல் ஆகும்போது பாருங்கள் கோல்டு வந்து அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு பார்க்குது, பட் லோ வந்து அது ரீடெஸ்ட் பண்ணவே இல்லை, கரெக்டாக? ஸோ இங்கே ஒரு லோ போயிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் மேலே போனதுக்கப்புறமா இந்த லோவை இங்கே கட் பண்ணியிருக்கு, பட் சர்வே ஆகி ப்ரைஸ் கீழே போகலை. அதுக்கு பதிலாக என்ன ஆயிடுச்சு, இங்கேருந்து ரிவர்சல் ஆகி மேலே போய் ப்ரீவியஸாக போன அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை டச் பண்ணியிருக்கு. மறுபடியும் கீழே வரும்போது என்ன ஆயிருக்கு, இந்த ஸ்விங் லோவை வந்து டச் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கு பதில் என்ன ஆயிடுச்சு, இங்கேருந்து மேலே போயிடுச்சு, மறுபடியும் கீழே வந்திருக்கு, இந்த லெவலை டச் பண்ணல. ஸோ தெளிவாக நமக்கு இந்த இடத்துல தெரியுது ப்ரைஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்சைடில் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகம்னு. நம்ம என்ன பண்ணணும், கிளியரான என்ட்ரிக்காக நம்ம வெயிட் பண்ணணும், கரெக்டாக? ஸோ இங்கேருந்து பாருங்கள் மேலே போயிருக்கு, மறுபடியுமே இங்கேருந்து ரிவர்சல் ஆகி கீழே வந்துருக்கு பாருங்கள், பட் இந்த லெவலை வந்து டச் பண்ணல, ரிவர்சல் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த லோவையும் டச் பண்ணல, இந்த லோவையும் டச் பண்ணல. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, வித் மேசிவ் வால்யூமோட பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நல்ல மூவ் கொடுத்துருக்கு. ஸோ இங்கேயுமே அதே மாதிரி தான் நடந்திருக்கு. கோல்டு வந்து ட்ரெண்ட் புல்லிஷாக இருக்குது. ஸோ லாங்கர் டைம் பீரியடாக கன்சோலேட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும், பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதிகப்படியான மூவ் கொடுத்துருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் நல்ல மூவ் கொடுத்துருச்சு. ஸோ இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா 3600 ரேஞ்சில் இருக்குது. இந்த லெவலில் இருந்து நம்ம பை பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா நியூ ட்ரேடு வந்து கண்டிப்பாக நம்ம எடுக்கக்கூடாது. மேபி நம்ம ஸ்விங் ட்ரேடு வந்து ஹோல்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம், இல்லை நம்ம பொசிஷனை வந்து ட்ரெயில் பண்ணலாம். இல்லை அப்படின்னா
கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் என்ட்ரி எடுக்கணும். மேபி ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும்போதோ இல்லை இந்த லெவலை வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணும்போது கூட நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா ரீடெஸ்ட் பண்ணவே இல்லை. மேபி இந்த லெவலில் வந்து ரீடெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா நல்ல ஒரு லாங் செட்டப் நம்ம கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியுமே அதிகம். அது மட்டும் கிடையாது, குளோபலாக போயிட்டு இருக்கிற நியூஸஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே வந்து கோல்டு மார்க்கெட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால கூட கோல்டு வந்து இனியுமே அதிகப்படியாக மேலே போகிறதுக்குமே சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இப்போ வந்து ஐடி ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் நிஃப்டி எடுத்துக்கோங்க, பேங்கிங் ஸ்டாக்ஸையுமே எடுத்துக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது செக்டர், ஆட்டோ செக்டர் ஆகட்டும், இல்லை ஃபார்மா கம்பெனி ஆகட்டும். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் ஐடியோட மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஐடி வந்து நல்ல பியரிஷாக இருக்குது. ஓகேயா? ஸோ அது மட்டும் இல்லை, ஐடி வந்து நல்ல ரேலி ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் ஆச்சு, மறுபடியுமே ஆல் டைம் ஹை போயிட்டு ஒரு ரெக்கவரி கொடுத்துச்சு. அங்கேருந்து செல் ஆஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் ரிவர்சல் ஆகவே இல்லை. ஆட்டோ செக்டர் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நல்ல ரிவர்சல் ஆச்சு. நிஃப்டியுமே டவுன் சைடில் 24,000 லெவலுக்கு கீழெல்லாம் போயிட்டு எகெயின் அதுவுமே ரெக்கவரி கொடுத்துச்சு. பட் ஐடி ஸ்டாக்ஸ் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 மந்த்ஸாக வந்து ஐடி வந்து நல்ல பீரிஷாக இருக்குது. அண்ட் அதில் அதிகப்படியாக சப்ளை தான் ஆட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து ஐடி ஸ்டாக்ஸ் நல்ல பீரிஷாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி பார்த்துறோம். அப்போ இனியுமே உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ இது வந்து டெக் மஹிந்திரா. ஓகே, ஸோ டெக் மஹிந்திராவோட டெய்லி கேண்டில் இங்கே பிளாட் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் ஹெச்எல் டெக் பார்த்தீங்கன்னாலும் சேம் பேட்டர்னில் தான் இருக்கும். டிசிஎஸுமே நல்ல பீரிஷாக இருக்குது. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு பீரி செட்டப்பில் தான் இருக்குது. அதே மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து சேமாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இன்ஃபோசிஸ் பாருங்கள், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரியே இருக்கா. டிசிஎஸும் பாருங்கள், அதே மாதிரி தான் மோஸ்ட் லைக்லி இருக்குது. டவுன் சைடில் டெக் மஹிந்திரா போகுது அப்படின்னா உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ அதனால இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இன்ஃபோசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது நல்ல செல் ஆஃப் ஆயிருக்கு. டிசிஎஸுமே அதே மாதிரி தான் செல் ஆஃப் ஆயிருக்கு. பட் டெக் மஹிந்திரா வந்து செல் ஆஃப் ஆயிருக்கு. பட் கம்பேர் டு இன்ஃபி, டிசிஎஸ் இது அதிகப்படியாக செல் ஆஃப் ஆகலை. மேபி அதில் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது காட்டிலும் டெக் மஹிந்திராவில் வந்து அதிகப்படியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ டெக் மஹிந்திரா பார்த்தீங்க அப்படின்னா 1800 லெவல் வந்து லாஸ்ட் இயர் எண்டில் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் அங்கேருந்து கண்டினியூவாக செல் ஆஃப் தான். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, ஏப்ரல் மந்த்லேருந்து ஒரு ரெக்கவரி கொடுத்துச்சு. பட் என்ன தான் ரெக்கவரி கொடுத்தாலுமே ப்ரீவியஸாக போன ஸ்விங் ஹையை வந்து அதனால பிரேக் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் அந்த லெவல் வர ட்ராவல் பண்ணவும் முடியல. ஸோ ப்ரைஸ் இந்த லெவல் வந்ததுக்கு உடனே என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கள், அதிகப்படியான செல்லர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேருந்து பாருங்கள் ப்ரைஸ் ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ இந்த வால்யூம் பற்றி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண வீடியோவில். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் ஏன் இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் அதிகப்படியாக செல் ஆஃப் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி. ஸோ இங்கே பாருங்கள், மேசிவாக இந்த இடத்துல செல் ஆஃப் ஆயிருக்கு, வால்யூமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் ஸ்டாக் வந்து பீரிஷாக இருக்குது. ஸோ இனியும் கீழே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ இங்கேருந்து என்ன ஆயிருக்கு, ப்ரைஸ் வந்து புல் பேக் கொடுத்துருக்கு. பட் வால்யூம் வந்து புவராக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து டிமாண்ட் இல்லாமல் ப்ரைஸ் வந்து ரேலி ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் என்ன ஆகலாம், ப்ரைஸ் மறுபடியுமே கீழே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ கிட்டத்தட்ட இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிடுச்சு லாஸ்ட் வீக்கே. ஸோ பிரேக் பண்ணி லாஸ்ட் ஃப்ரைடே பாருங்கள் நல்ல ஒரு பீரிஷ் கேண்டில். ஸோ அதில் வால்யூமே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வால்யூம் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் போய் ஓஏ டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே மேசிவாக ஓஏ பில்ட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் பார்த்தீங்க, செப்டம்பர் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நார்மலாக இருக்கிறத காட்டிலும் அதிகப்படியான ஷார்ட் பொசிஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி செக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் கூகுள் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அதை பற்றின வீடியோ வந்து நம்ம ஒரு நாள் மேக் பண்ணலாம். ஸோ அதிகப்படியாக ஷார்ட் பொசிஷன் தான் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாம் வச்சு தான் நான் சொன்னேன், சிங்கிளாக டெக் மஹிந்திரா மட்டுமே நான் செக் பண்ணி சொல்லல, எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து கிளியராக சொல்லியிருந்தேன் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம்னு. ஸோ இன்றைக்கி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம சொன்னது மாதிரியே தான் ப்ரைஸ் வந்து நல்லாவே கீழே போயிருக்கு. பட் இது எல்லாமே டெக்னிக்கலாக நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க, டேட்டாவை வந்து நல்லா ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும்
அதே மாதிரி பாருங்கள் டிசிஎஸ்ஸுமே பாருங்கள் டே லோவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுவுமே நல்ல பீரிஷாக இருக்குது. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். இனிமே செல் ஆஃப் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ HCL Tech பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சீக்கிரமே பிரேக் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்பயுமே பார்க்கக்கூடியது இதை தான் பார்க்கணும். இங்கே பாருங்கள் அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ட்ரேட் தி டேட்டா நாட் ஒப்பீனியன். நம்ம இந்த ஸ்டாக்கை பற்றி என்ன நினைக்கிறோம், அதாவது இவ்வளோ தூரம் கீழே வந்துருச்சு கண்டிப்பாக ஒரு ரெக்கவரி கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்காது. ஸோ அதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ வால்யூம்னால தான் ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் கொடுக்குது. அதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட் இப்படி வந்து மேலே போகிறது கிடையாது. வால்யூம் வர்றதுனால மட்டும்தான் ப்ரைஸ் வந்து மேலே போகுது. அதே மாதிரி ப்ரைஸ் கீழே வர்றதுக்குமே வால்யூம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த நாய்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல பெட்டர் ரிசல்ட்டை வந்து மார்க்கெட்டில் பார்க்கலாம். ஓகே, ஸோ கண்டினியூவாக நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். மேபி நீங்கள் டெலிகிராம் சேனலில் எதுவும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் வந்து புது புது விஷயங்களை வந்து நிறையவே லேர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம நிஃப்டியோட சார்ட்டை வந்து பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியுமே நான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். 25,000 லெவலுங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியான்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் 25,000 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் செல் ஆன் ரைஸ். இதை வந்து நீங்கள் நிறைய தடவை பார்த்துட்டே இருப்பீங்க. கரெக்டாக லாஸ்ட் 2 மந்தாக இதை தான் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். செல் ஆன் ரைஸ்னு. மார்க்கெட் வந்து ஜஸ்ட் மேலே போகுது அப்படின்னா நீங்கள் போய் செல் பண்ணணுங்கிறது கிடையாது. வெயிட் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் ட்ரேடை எக்யூட் பண்ணணும். உங்களோட ட்ரேட் செட்டப்க்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா நீங்கள் என்னோட மெசேஜை மட்டுமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாதீங்க. அது எந்த விதத்துலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லேர்னிங் பர்பஸுக்காக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ மார்க்கெட் பாருங்கள் 4th செப்டம்பர் 25,000 லெவலை டச் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு, ரிவர்சல் ஆயிடுச்சு. அண்ட் ஃப்ரைடேயும் பாருங்கள் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து செல் ஆஃப் ஆச்சு. இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு ஒரு செல் ஆஃப் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ரெக்கவரி கொடுத்துச்சு. டே ஹையை வந்து பிரேக் பண்ணல. பட் இன்றைக்கி என்ன பண்ணிச்சு பாருங்கள், நிஃப்டி வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு டே ஹை இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த கேண்டிலை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரியலாம் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த லெவலில் இருந்து தான் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ நல்ல பீரிஷாக இந்த லோவை கட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல கட் பண்ணி நல்ல பீரிஷாக கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல போய் நீங்கள் லாங் ட்ரேட் பார்க்கணுமா ஷார்ட் ட்ரேட் பார்க்கணுமா? கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து லாங் ட்ரேட் பார்க்கக்கூடாது, ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்கணும். ஸோ இதில் வந்து ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ரிஸ்க் ரிவார்டு வந்து அதிகம். ஸோ என்ன இருக்குது, நல்ல கன்சோலேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் சிங்கிள் கேண்டில்லையே உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிடுச்சு. கரெக்டாக இந்த இடத்துல சிங்கிள் கேண்டில்லையே உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள் டே லோவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போயுமே நம்ம மார்க்கெட் வந்து வீக்காக தான் இருக்குது. ஸோ 25,000 லெவலுங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் லெவல். இந்த லெவலில் நிஃப்டி ட்ராவல் ஆகுது, அங்கேருந்து உங்களுக்கு ரிவர்சல் சைன் காணிக்குது அப்படின்னா கண்டிப்பாக செல் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 24,600 and 700 ஜோனை பிரேக் பண்ணி 500 வந்துச்சு அப்படின்னாலுமே அந்த 500 கட் பண்ணி கீழே போகிறதுக்கும் ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு நிஃப்டி வந்து செல் ஆன் ரைஸில் தான் இருக்குது. ஸோ கண்டினியூவாக கீழே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஓகே, ஸோ மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு. இங்கேருந்து நம்ம பை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்லாம் பிளைண்டாக நினைக்காதீங்க. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஒர்க் அவுட் பண்ணி டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுங்கள். ஃபண்டமெண்டலாகவும் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட் கீழே வந்ததுனால மேலே போகணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. கொரோனா வந்த பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் மார்க்கெட் வந்து குயிக்காக ரெக்கவரி கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறமே செல் ஆஃப் ஆகும்போதெல்லாம் உடனுக்கு உடனே ரெக்கவரியுமே கொடுத்துச்சு. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்குன்னு. ஸோ 2020க்கு முன்னாடி போய் நீங்கள் செக் பண்ணுங்கள் மார்க்கெட் எப்படிலாம் பிஹேவ் பண்ணியிருக்குன்னு. அப்போ தான் மார்க்கெட்டோட ரியல் ஃபேஸை வந்து நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். தேங்க்யூ, பாய்.